எடுத்து அவங்களோட கோரிக்கையை எடுத்து உடனடியாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றணுங்கிறதுதான் என்னுடைய தந்தை மகாத்மா காந்தி நிலையத்திலிருந்து சமூக மைதானம் வரைக்கும் பேரணியாக வேல்தேவா கொடுக்க வேண்டியது யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்க வேண்டிய இடத்துல இருக்காரு. இன்னைக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க தவறிட்டாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய அனைத்து துறையும் அவுட் சோர்சிங்க்கு வேலை இல்லாம அப்படியே ஒரு ரிசர்வ் பட்டாளம் உருவாகிக்கிட்டே இருக்கு. இதை என்ன செய்ய போறாங்க அரசாங்கம் கேள்வி. சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலாக இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஒரு கருத்து எல்லாரும் அந்த சோசியல் மீடியா வைரல் விஷயம் இன்னைக்கு உண்மையான ஒரு விஷயம். எல்லாருடைய கனவான எல்லா குழந்தைகளும் படிச்சு வேலைக்கு போகணும். இந்திய நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டிய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்றவர் இன்னைக்கு இளைஞர்களோட உணர்வின் மீது ஒரு மட்டமான ஒரு அரசியலை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் திட்டமிட்டு வேலைக்கு போகாமவோ வெட்டியாவோ இல்ல அப்படின்றதான் உண்மை. பல அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை தரா அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு உட்கார்ந்து இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடியவர் சட்டத்தின் அடிப்படையில் நின்று பேசாம ஒரு அரசாங்கத்தின் வழியில நின்று இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு இருக்க சூழல்ல நீங்க வேலை வெட்டி இல்லாதனால இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. கரப்பான் பூச்சி மாதிரி ஒரு ஒட்டுணி வாழ்க்கையை இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களோட முழு நேரமும் சமூக வலைதளங்களை செயல்படுத்துறாங்க. ஆர்டிவி மூலம் தகவலை போட்டு இந்த அரசுக்கு கேள்வியை எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு கருத்தை பதிவு பண்ணி ஒட்டுமொத்தோட இளைஞர்களுடைய மனநிலையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்றதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு கூடியிருக்கோம். ஒரு இளைஞர்கள் யாரும் வேலை கிடைச்சு போகாம ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு பார்த்தோம்னா நெட் பேலன்ஸ் இன்னைக்கு சொல்லக்கூடிய அவங்களே சொல்ற நெட் பேலன்ஸ் போட கூட வசதி இல்லாத இருக்கு. படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. பல பேங்க்ல கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில படிச்சும் வேலை இல்ல, வேலைக்கு போனா அதுக்கப்புறம் வேலைக்கு போனா பணம் தேவைப்படுது. அப்ப ஒரு முறைகேடான ஒரு சூழல்ல இந்த சமூகத்துல உருவாக்கிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கம் தான். ஆனா ஒட்டுமொத்த பழியையும் இந்திய நாட்டோட இளைஞர்கள் மேல போட்டிருக்கிறத இது எந்த வகையில ஏத்துக்க முடியாது. அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு நாங்க மதுரையில இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை இல்லாம இருக்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை வச்சிருக்கதை கண்டிச்சு இன்னைக்கு ஒரு பேரணி நீங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. நீ தானே பக்கத்துல இருக்க. வேலை இல்லா இளைஞர்களின் பேரணியும் பேரணி உருவாகட்டும். வெற்றி வேலை கொடு, வேலை கொடு. வேலை இல்லா இளைஞர்களின் உறவுக்கு பேரணி. வேலை கொடு, வேலை கொடு என்று சொல்லி பேரணி. ஐயோ பொய்யா போச்சு. மோடி ஐயா MA படிச்சுட்டோம், PhD வாங்கிட்டோம், வேலை எதுவும் கிடைக்கல. வெள்ளட்டும் சிறக்கட்டும், மோடி அரசு
அழைக்கக்கூடிய கொடிய அமைப்பான NDA-வை கலைத்திடு என்று சொல்லி பேரணி தடுத்திடு ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லி பேரணி மதுரை இளைஞர் பேரணி அவர் போலீஸ் அது ஒண்ணும் இல்லை. நாடு முழுவதும் ஊழல் வேலை கிடைக்கல என்று சொல்லி பேரணி படிச்சு முடித்த இளைஞர் அனைவருக்கும் வேலையை உடனடியாக வழங்கிடு. கேட்கிறோம் என்று சொல்லி பேரணி நாடு முழுவதும் பேரணி காது கொடுத்து கேளுங்க கரப்பான் சும்மா விட மாட்டோம் என்று சொல்லி பேரணி மதுரையில பேரணி வேலை தரணும் சொன்னியே அம்மா அப்பா பாத்தியா அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலிய பேங்க்ல வச்சு பட்ட படிப்பு படிச்சுட்டோம் எரும மாட்ட மேய்க்கிறோம் ஒன்றிய அரசே மோடி அரசே வேலை தரணும் சொன்னியே என்று சொல்லி பேரணி காத்து ரோஜ் பேரணி என்று